எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் குடமிளகாய் எப்படி ஸ்டஃப் பண்ணி பொரிக்கிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது டீ டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஸ்டஃப்ட் கறிமிளகாய்க்கு நான் இங்கே கறிமிளகாயை எடுத்து நடுவால் ஒரு கீரோண்டு கீறி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதையும் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதை எப்படி செய்தனான்னு சொல்லி காட்டுறேன். இது ஆக இப்படி போய் வெட்டக்கூடாது, நடுவில் இருந்து வெட்டணும். இங்கேயும் ஆக கீழே போயிடக்கூடாது. இப்படி ஒரு கீறு போட்டுட்டு சேனா அவதானமாக போடணும்னா இஞ்சாலி பக்கம் அந்த கீறு வந்துடக்கூடாது. அப்போ மெல்லமாக போட்டுட்டு கொஞ்சமாக அப்படி கையால் விரிச்சிட்டு இந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நாங்கள் மெதுவாக எடுத்துருவோம். இப்படியே தட்டினீங்கன்னா வரும். இந்த தலைப்பகுதியில் தான் கூட விதைகள் இருக்கும். மெதுவாக பார்த்து தட்டி எடுங்க. விதைகளோட போட்டால் சரியான உரைப்பாக இருக்கும், சாப்பிட இல்லாமல் போயிடும். அப்போ நான் இப்படி இந்த கறிமிளகாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் இந்த கறிமிளகாய் வாங்கி ஒரு 4-5 நாள் ஆயிட்டுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் நான். நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தால் புது கறிமிளகாயாக இருந்தால் நல்லா மொத்தமாக இருந்துச்சுண்டா ஒரு கொஞ்சம் தண்ணியை சுட வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அதுக்குள்ளே போட்டு எடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைண்டா சரியான மொத்தமாக இருந்தால் அது உடைஞ்சு போயிடும் உங்களுக்கு இது செய்கிறதுக்கு. அப்படி இல்லைண்டா ஒரு வாங்கி ஒரு 2-3 நாள் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் பழசாயிடும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இனி நாங்கள் இதை வச்சுட்டு இதுக்குரிய ஸ்டஃபிங்கை செய்வோம். நான் இன்றைக்கி டின் ஃபிஷ் வச்சு ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு 2 அவிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு டின் ஃபிஷ், கொஞ்சமாக வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு தூள் தான் நான் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா வெட்டுத்தூள் அல்லது பச்சை மிளகாய் கூட போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் முதல்ல இந்த ஃபில்லிங்கை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் இதில் கொஞ்சமாக கருவாவும் கராம்பும் எடுத்து ஒரு 2-3 கராம்பும் ஒரு சின்ன துண்டு கருவாவும் எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். சட்டி சுட வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் அதுக்குள்ளே இதை போடுவோம். கொஞ்சம் பொரியட்டும், வாசம் வரட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரியுது. இந்த டைமில் நாங்கள் இந்த சொப் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூடு, நான் ஒரு 4 வெள்ளைப்பூடு எடுத்து சின்ன சொப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போடுவோம். இஞ்சியும் சேர்த்து போடலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 1/2 இன்ச்சை விடவும் குறைவாக ஒரு கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டால் காணும். வெள்ளைப்பூடும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா சிவந்து வந்துட்டுது. இந்த டைமில் வெங்காயம், நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1 எடுக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு மரக்கறியாகவும் இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் கலர் மாறிட்டுது. நான் இந்த செமண்டில் போட போகிறேன் டின் ஃபிஷ்ஷை. உடனே நாங்கள் இங்கே அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போடலாம். உருளைக்கிழங்குக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் போட இல்லை. நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கு பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட பெப்பர் எடுத்துருக்கேன், மிளகு தூள். நீங்கள் பச்சை மிளகாய் போடுறீங்கண்டா அல்லது வெட்டுத்தூள் போடுறீங்கன்னா மிளகு தூளை குறைக்கலாம். உங்களுக்கு உரைப்புக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம்.
நல்லா இதை பிரட்டி எடுத்தோம்னா இப்போ எங்களோட ஸ்டஃபிங் ரெடி. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையானதுண்டா உப்பு போடலாம், அல்லது மிளகுத்தூள் போடுறா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ எங்களோட கறி ரெடி. நான் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட போகிறேன், அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கறி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். மெதுவாக ஸ்டஃப் பண்ணுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணணும். நான் இன்றைக்கு அளவாக எடுத்துருக்கிறேன். இதை மிச்சம் இருந்தாலும் இப்போவே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட செய்துட்டீங்க ஸ்டஃபிங்கன்னா கையை போடாதீங்க, வேறையாக எடுத்து வச்சு ஸ்டஃப் பண்ணுங்க. இல்லாட்டி அப்புறம் அந்த கறியை வைக்க இல்லாமல் போயிடும் சர்வ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்படி இறுக்கி அமர்த்திட்டிங்கன்னா இந்த மிச்சமெல்லாம் இப்படி வந்துடும். அதை அப்படியே எடுத்துருவோம். இப்படி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுவோம் முதல். இப்போ நான் இந்த கறிமிளகாய்கள் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு பெட்டரில் பிரட்டி பிரெட் கிராம்ஸில் பிரட்டி பொரிக்க போகிறோம். முதல்ல அதுக்குரிய பெட்டரை செய்திடுவோம். கொஞ்சமாக கோதுமை அல்லது பிளெயின் ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு ஒரு கொஞ்சமாக போட்டால் காணும். ஒரு முட்டை, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி எடுப்போம். இது வந்து இன்னும் கட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் சரி இப்படி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சமும் தண்ணி விடலாம். இப்போ நாங்கள் இதை ஒண்டாக எடுத்து இதுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுப்போம். நான் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுங்க, உங்களோட கறிமிளகாயை கேட்ட மாதிரி, அல்லது சின்ன கறிமிளகாயாக பார்த்து வாங்குங்க. இன்னும் வந்து இதில் காம்பு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், அது வடிவாக இருக்கும் பொரிக்கும் போது. இப்படி நல்லா கோட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பிரெட் கிராம்ஸில் பிரட்டி இதை இன்னொரு தடம், இப்போது சில பேர் வந்து ஒருக்கா செய்து போட்டு விட்டுருவாங்க. நான் 2 தரம் செய்ய போகிறேன். அப்போ அது நல்லா கோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோட் ஆகிட்டு இப்போ திருப்பி ஒருக்கா கோட் பண்ணி எடுப்போம். இப்போ 2ஆம் தரம் கோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஆகிட்டு, இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வேணுமெண்டா ஒருக்கா கோட் பண்ணிட்டும் விடலாம், 2 தரம் கோட் பண்ணுறனாலும் அது உங்களோட விருப்பம். நான் வந்து இப்போ 4 இருக்குது, 2 வந்து ஒருக்கா கோட் பண்ண போகிறேன், 2 வந்து 2 தரம் கோட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பொரிச்சு வந்த பிறகு. இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4ஐயும் கோட் பண்ணிட்டேன், இது 2ஐயும் வந்து 2 தரம் கோட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கோட் ஆகியிருக்கு. இது 2ம் வந்து ஒருக்கா தான் நான் கோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மிளகா அங்கங்கே தெரியுது. உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் கோட் பண்ணிக்கொள்ளலாம். வாங்க இப்போ நாங்கள் பொரிப்போம்.
நான் சட்டியில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் வந்து நிறைய கொதிக்கக்கூடாது, ஏன்னா கொதிச்சுட்டா பிறகு அது உள்ளுக்குள்ளே இதண்ட நல்லா வேகாது. ஒரு அளவுக்கு சூடாகினோடனே நாங்கள் போட்டு எடுத்துடலாம். அடுப்பையும் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் பொரிக்கணும். என்னடா அப்போ தான் அது நல்லா பொரிபடும். இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா சிவந்துட்டுது. நல்லா மெல்லிய நெருப்பில் விட்டு கொஞ்சம் சிவக்கட்டுப்பா. இப்போ 2 பக்கம் நல்லா சிவந்து வந்துட்டுது. மெல்லிய நெருப்பில் விட்டு எடுக்கணும். இதை இப்போ நாங்கள் இறக்கிட்டு மெட்டதையும் பொரிக்க தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டஃப்ட் கறி மிளகாய் ரெடி. இது பார்த்தீங்கன்னா 2 தரம் ஸ்டஃப் பண்ணினது. பாருங்கள், இதில் க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. இது வந்து ஒரு கட் ஸ்டஃப் பண்ணது. இந்த கறி மிளகாய் எல்லாம் வெளியில் தெரியுது. அப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செய்து கொள்ளலாம். இதை வந்து நான் இன்றைக்கி சில்லி சாஸோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.